ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசிஎஸ் வந்து ஹைரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து யார் யார் எலிஜிபிள், என்ன சேலரி பேக்கேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நான் வந்து 26 தான் வந்து காலேஜ் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் எலிஜிபிள், நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்து 2025 நான் முடிச்சிட்டேன் காலேஜ் அப்படின்னு சொன்னால் நீங்களும் எலிஜிபிள் தான், நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அரியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். அரியர் இல்லைனாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், சிவில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சிஎஸ்சி ஐடி தான் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோட லாஸ்ட் டேட் எப்போ, அடுத்து இதுக்கான டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து என்னென்ன சேலரி பேக்கேஜ், இப்போ ஒரு ரோலுக்கும் என்னென்ன சேலரி பேக்கேஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம இந்த டெஸ்ட்டை அதாவது கிராக் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ரோலுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு என்கியூடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு. என்கியூடி அப்படின்னா நேஷ்னல் குவாலிஃபயர் டெஸ்ட்டு. ஸோ இதை வந்து டிசிஎஸ் அவங்களோட ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ப்ராசஸை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக ஒரே நாளில், நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரே நாளில் ஃபுல்லாக ஒரே நாளில் எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதேமாதிரி ஒரே நாளில் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டைம் ஸ்லாட் வந்து ஒரு நாளைக்கு 2 ஸ்லாட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டைம் சொல்கிறேன். காலையில் 9 to மதியானம் 1ன்னு ஒரு ஸ்லாட் இருக்கும். அடுத்து மதியானம் 1 to சாயந்தரம் 5 இல்லை 4 அது மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். எந்த ஸ்லாட்டு நீங்கள் ஃப்ரீயோ அதை பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் நான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன், இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் நான் எழுதுனது, அதாவது இந்த டெஸ்ட் நான் அட்டன் பண்ணது எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். ஸோ இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் வேறு ஒரு டிசிஎஸ் இல்லாமல் வேறு ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அந்த இன்டர்வியூக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து அது ஒரு வேஸ்ட் இந்த டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ இதுதான் இந்த என்கியூடி அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து அடுத்து என்னென்ன ரூல்ஸ்க்கு எடுத்திருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிடெக் தான் படிச்சிருக்கணுமா, சிஎஸ்சி தான் படிச்சிருக்கணுமா அப்படிலாம் இல்லை. அரியரும் வச்சுருக்கலாம், அரியர் இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ இன்னும் நான் காலேஜ் முடிக்கல, 2026 தான் நான் போய் முடிக்க போகிறேன், இன்னும் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து 25 முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து யாரில் அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரிபிள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், சிஎஸ்சி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஐடி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், சிவில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கோடிங் நாலேஜோ இல்லை ஆப்டிடியூட் இந்த நாலேஜ் இருந்தாவே போதும். ஸோ நீங்கள் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் பிஇ பிடெக் தான் மேஜர் அதை அப்ளை பண்ண முடியும். மற்ற இந்த சொல்லியிருக்க இந்த ஒரு 3 ரோல்ஸ் இருக்குது. இந்த ரோல்ஸுக்கு இந்த 2 டிகிரிலேருந்து நீங்கள் படித்த நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கைஸ். நீங்கள் அட்டன் பண்ணுற இந்த என்கியூடி டெஸ்ட்டை வச்சு இந்த 3 ரோலுக்கு தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன ரோலு, அது எப்படி வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹை மார்க் எடுத்திருக்கீங்க, ஹை ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரைம் அப்படின்ற ரோலுக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9 to 11.5 LPA வரைக்கும் இருக்கும் கைஸ். ஸோ அடுத்து நீங்கள் வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து டிஜிட்டல் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ இதோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7 LPA வந்து இருக்கும். ஸோ அடுத்து ஆவரேஜாக ஒரு ஸ்கோர் எடுக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ LPA இருக்கும் அப்படின்னா 3.36 LPAக்கு நிஞ்சா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது இந்த என்கியூடி டெஸ்ட் அட்டன் பண்ணி இந்த ரோல் மூலிமா நீங்கள் போகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோர் எடுத்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி இப்போ நான் அடுத்த லெவலான ஒரு 3 லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றது இந்த என்கியூடி டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் லெவலு, அடுத்து டெக்னிக்கல் ஹெச்ஆர், அடுத்து மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு நான் முடித்து ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்து நிஞ்சா ரோலுக்கு செலக்ட் ஆகி 3.36 இருக்கேன். இப்போ நான் டெக்னிக்கல் ஹெச்ஆர் அட்டன் பண்ண போகிறேன். அதில் ஒன்றும் செம்மையாக பிரமாதமாக பண்ணல, ஒரு ஆவரேஜாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கி வெளியே விட்டுருவாங்க. அதை நான் ரீஸ் ஆகி வெளியே வந்துடுவேன். பட் ஆனால் இது நீங்கள் ஒரு ப்ரைமோ டிஜிட்டலோ செலக்ட் ஆகிருந்தால் அந்த லெவலுக்கு வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்கோர் எடுத்து
நான் வந்து இப்போது டிஜிட்டலுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கேன் ஒரு 7 LPAக்கு அப்படின்னா அந்த 7 LPAக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு நாலேஜில் ஓரளவுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேருந்து அப்படி தூக்கி நெஞ்சால போட்டுருவாங்க, தூக்கி வெளியே போட மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் ஒரு ஹையர் லெவலில் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கான லக்கு இதில் அமையும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரைமில் இருக்கீங்கன்னா அடுத்து அதில் கொஞ்சம் நல்லா பண்ணீங்க அப்படின்னா ப்ரைமில் இருந்துப்பீங்க அந்த இன்டர்வியூவில் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூலையோ டெக்னிக்கல் இன்டர்வியூலையோ. ஸோ இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு ரோலுக்கு வந்துடலாம். பட் ஆனால் நிஞ்சாவில் இருந்தீங்கன்னா அது கீழே வரவே முடியாது, வெளியில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிஜிட்டல் ரோலு ஒரு ப்ரைம் ரோலுக்கு வந்து எய்ம் பண்ணிங்கனாவே இது வந்து சூப்பராக தான் இருக்கும். ப்ரைம் கிடச்சா நம்ம அப்படியே போயிடலாம், இல்லைனாலும் அடுத்த ரோல் வந்து நமக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால நீங்கள் முடிஞ்சளவு அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங்கு, லாஜிக்கல். ஸோ இதை பற்றி தான் அந்த ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி இது இருக்கும். இது இல்லாமல் அடுத்து ஒரு 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கிறத பொறுத்து உங்கள் ஸ்கோரை பொறுத்து உங்களை வந்து ஒரு ரோலுக்கு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹை ஸ்கோர்னால் அது சொன்ன மாதிரி ப்ரைமு, ஒரு மாட்ரேட்டான ஸ்கோர் அப்படின்னா இந்த டிஜிட்டல், ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னா நிஞ்சா. இதெல்லாம் தான் அவங்க ஹையர் பண்ணுற ப்ராசஸ். அடுத்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வேலிடாக ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி வந்து வேணும். ஸோ ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போது day_with_shakti@gmail.com அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ நீங்கள் அது மாதிரி விட்டுட்டு ஜஸ்ட் இப்போது shakti@gmail.com அது மட்டும் இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு பைக்கரோ இல்லை இந்த டே அவுட்டுன்றது அது மாதிரியான இந்த ஒரு ஆடடான ஒரு நேமும் இல்லாமல் வேலிடான ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி உங்களுக்கு தேவைப்படும். அது இல்லாமல் ஆதார் நம்பர். ஸோ இதெல்லாம் விட இப்போ தான் மெயின் ஏரியாவுக்கு வரும். இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வீட்டில் உட்காந்து அட்டன் பண்ண முடியாது. இந்த டெஸ்ட்டை நம்ம பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம்ல, நம்ம ஸ்கூல் ஒன்று இருக்கும், நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை வேறு ஒரு ஸ்கூல்லேயோ போய் 10th பப்ளிக்கில் நம்ம அட்டன் பண்ணியிருந்திருப்போம். நான் அது மாதிரி ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன், போய் அட்டன் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில், இப்போ நான் கரூரில் இருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் திருச்சிலையோ இல்லை சேலம்லையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ ஏதோ ஒரு காலேஜில் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் எதுவோ அதை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இது ரெஜிஸ்டர் பண்ணும் போதே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எந்த லொக்கேஷனு அப்படின்னா அதுவே மெயிலில் வந்துடும், இந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து டைம் ஸ்லாட் வரும், ஒரு நாளைக்கு 2 டைம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா February 19 வந்து நடக்குது, அதாவது February 19 வந்து நடக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு காலையில் ஸ்லாட்டு, மதியானம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லாட் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்லாட் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கோ, நீங்கள் ஒரு லாங்லேருந்து வரீங்க அப்படின்னா மதியானம் ஸ்லாட் கூட புக் பண்ணிக்கலாம். இல்லை நான் early morning வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னா மார்னிங் ஸ்லாட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப் டு யுவர் விஷ் கைஸ். ஸோ இது மாதிரி இந்த 2 ஸ்லாட் இருக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு இவ்வளோதான் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்து வரும். ஸோ அவ்வளோதான், அதிலே வந்து ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம போகும்போது அதை காமிச்சிட்டு, இல்லை பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுட்டு அதை காமிச்சிட்டு நம்ம போய் அட்டன் பண்ணோம்னாவே வேலை வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னு எதாவது கேட்கணும், இப்போ எதாவது செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு இன்னும் ஆஃபர் லெட்டர் வரல, இல்லை ஏதோ ஒரு ஜாயினிங் லெட்டர் வரல, அது இதுன்னு ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா TCS-ILP support அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் இருக்குது, tcs.comனு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இமெயில் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கூட அந்த சப்போர்ட் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க, ஒன்ஸ் இதெல்லாம் நான் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடிச்சுட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க, அரியர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுறதெல்லாமும் அதில் அவங்கள்ட்ட கேட்கலாம். இல்லை ஒரு லிங்க் ப்ராப்பராக எனக்கு வரல, ஏதோ ஒரு டவுட் அப்படின்னா சப்போர்ட் டீம்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க த்ரூ மெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படிலாம் நம்பரும் இருக்கும், அந்த நம்பரையும் இதில் இருந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இல்லை நான் ஆஃபர்லாம் வாங்கிட்டு எப்போ எனக்கு ஜாயினிங் வரும்னு தெரில அப்படின்னா நீங்கள் அந்த மெயிலுக்கோ அந்த நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணி உங்களோட டிடி நம்பர்னு இருக்கும், அதை மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அதை ஆக்சுவலாக மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மெயில் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வந்து இந்த ப்ராசஸ். ஸோ இதை அப்ளை பண்ணி முடித்தோடனே ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது வந்து நான் வந்து சொல்கிறேன். எப்போ வரும் அப்படின்னா ஒரு மார்ச் இல்லை ஏப்ரலில் வந்து ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு மே இல்லை ஜூனுக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு ஆஃபர் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆஃபர் லெட்டர்லாம் ஒரு 4-5 நாள்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு எல்லாம் சொல்லி அடுத்து ஒரு 1 or 2 months வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருவீங்க, எந்த ரோல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் இப்படி வரும், யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி இவ்வளோ ஸ்கோரு அப்படின்னு சொல்லி வந்து we are selected you as நிஞ்சா ரோல் இல்லை ஒரு ப்ரைம் ரோல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரோலுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ எங்கே இருக்கும் அப்படின்னா இதுவுமே நீங்கள் ஒரு பிளேஸில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து டீம்ஸில்
நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படின்னா ஒரு காலேஜ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் நேரில் போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம பே பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் பே பண்ணணும். நீங்கள் ஆன் கேம்பஸில் இருந்து அப்ளை இது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. அதாவது உங்கள் காலேஜில் வந்து மேபி அவங்க ஒப்பந்தம் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த காலேஜ் கூட அவங்க டைப் வச்சிருக்கனால நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஏன்னா காலேஜில் ஒரு 300 ஸ்டூடெண்ட் போய் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் அவங்களே டைப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ஃபீஸ்லேயே மேபி அது ஆடாக கூட இருந்திருக்கலாம். அதனால நீங்கள் எதுவும் பே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் ஆஃப்லைனில் இருந்து நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பே பண்ணணும். எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதில் போகும்போதே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கோர் நீங்கள் இதில் எடுத்துட்டீங்கன்னா ஸ்கோரும் வேஸ்ட் கிடையாது. செலக்ட் ஆகலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து அங்கே உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபுல்லாக இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து எப்போ இதோட லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து முடியுது அப்படின்னா Feb 8 முடியுது. ஒருவேளை நான் 8க்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அடுத்த சைக்கிள் வந்து மார்ச் இல்லை மேல வந்து நடக்கும். ஐ திங்க் இல்லைன்னா ஜூனில் நடக்கும். இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்து நடக்கும். அந்த சைக்கிளில் நீங்கள் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பையும் ரெஜிஸ்டர் பண்ணி அப்போ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி அப்போ கூட டிரைவில் உள்ளே போகலாம். ஸோ இல்லை நான் இந்த ஃபெப்புக்கு முன்னாடியே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா சீக்கிரம் போய் அப்ளை பண்ணுங்கள். அது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேகமாக போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் வந்து Feb 19 வந்து எக்ஸாமு. ஸோ எல்லாம் போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து டெக்னிக்கல் ஹெச்ஆர் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும் அது ரெண்டுமே. இந்த டெஸ்ட்டு மட்டும்தான் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஓரளவு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு அடுத்து ஒரு டெக்னிக்கல் ஹெச்ஆரோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அடுத்துனா அடுத்து நீங்கள் டிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ போயிட்டு அங்கேருந்து மாறதுனா மாறிக்கலாம். அது அடுத்து அப் டு யூ கைஸ். ஸோ திஸ் இஸ் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வேறு கண்டென்ட்டில் பார்க்கலாம் கைஸ். டாடா, பை பை.